जय सद्गुरुनाथ महाराज की जय। कृष्णो रक्षतु नो जगत्त्रय गुरुः कृष्णं नमस्याम्यहं। कृष्णे अमरशत्रवो विनिहिताः कृष्णाय तुभ्यं नमः। कृष्णादेव समुत्थितं जगदिदं कृष्णस्य दासोऽस्म्यहं। कृष्णे तिष्ठति सर्वमेतदखिलं हे कृष्ण रक्षस्व माम्। बद्धे अञ्जलिना नतेन शिरसा गात्रैः सरोमोद्गमैः कण्ठेन स्वरगद्गदेन नयनेन उद्गीर्न बाष्माम्बुनां नित्यं त्वच्चरणारविन्दपादयुगलध्यानामृतस्वातिनाम् अस्माकं सरसीरुगाक्षसततं सम्पत्यतां जीवितम्। हे गोपालक हे कृपाजलनिधे हे सिन्धुकन्यापते हे कंसान्तक हे गजेन्द्र करुणापारीण हे माधव हे रामानुज हे जगत्त्रय गुरु हे पुण्डरीकाक्ष मां हे गोपीजननाथ पालय परं जानामि न त्वं विना। भक्तबाय भुजङ्गगारूढमणिः स्त्रैलोक्यरक्षामणिः गोपीलोचनचातकाम्बुदमणिः सौन्दर्यमुद्रामणिः यः कान्तामणि रुक्मिणी कनककुजध्वन्द्वैकभूषामणिः श्रेयो देवशिखामणिर्दिशतु नो गोपालचूटामणिः। शत्रुच्छेदैकमन्त्रं सकलमुपनिषद्वाक्यसम्पूज्यमन्त्रं संसारोत्तारमन्त्रं समुपजिततमस्सङ्गनिर्याणमन्त्रं सर्वैश्वर्यैकमन्त्रं व्यसनभुजङ्गसन्त्रष्टसन्त्राणमन्त्रं जिह्वे श्रीकृष्णमन्त्रं जप जप सततं जन्मसाफल्यमन्त्रं। हे नाथ नारायण वासुदेव श्रीकृष्ण भक्त प्रिय चक्रपाणे श्रीपद्मनाभाच्युत कैडपारे श्रीराम पद्माक्ष हरे मुरारे। मज्जन्म फलमिदं मधुकैडपारे मद्भ्राप्तनीय मदानुग्रह एष एव त्वद्भृद्य भृद्य परिचारक भृद्य भृद्य भृद्यस्य भृद्य इतिमेव स्मरलोकनाथ। ஸ்ரீமத் பாகவதத்தில் 6வது ஸ்கந்தத்தில் 3வது அத்தியாயமாக யமன் யம தூதர்களது உரையாடல். பரீட்சித் மன்னன் கேட்கின்றான், முனிவரே, அனைத்து ஜீவராசிகளும் யம தர்மராஜனது வசத்தில்தான் இருக்கின்றன. ஆனால் விஷ்ணு பார்ஷதர்களோ அவரது தூதுவர்களை அவமதித்து அவரது கட்டளையையும் முறியடித்தனர். அவ்வாறு அவமதிக்கப்பட்ட யமதூதர்கள் சம்யமினி என்கிற யமப்பட்டினத்தை அடைந்து அவரிடம் அஜாமிளனது விருத்தாந்தம் அனைத்தையும் கூறினர். அதை கேட்ட தர்மராஜன் தன் தூதுவர்களிடம் என்ன கூறினார்? எக்காரணம் பற்றியும் எவரும் யமதர்மராஜனது கட்டளையை மீறியதில்லை என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அதையும் யாரோ சிலர் மீறினார்கள் என்பதை இதுவரை நாம் கேட்டதே இல்லை. ஆகவே முனிவரே, மக்களுக்கு இவ்விஷயத்தில் தோன்றிய சந்தேகத்தை தங்களை தவிர வேறு எவரும் நீக்க இயலாது என்பது எனது நிச்சயமான கருத்து. ஸ்ரீ சுக்கர் கூறுகிறார், மன்னனே, பகவானது பார்ஷதர்கள் அஜாமிளனை இழுத்துச் செல்லும் யமதூதர்களது செயலை தடுத்து நிறுத்தி அவர்களது முயற்சியை வீணாக்கவே அவர்கள் சம்யமினிபுரியின் தலைவரும் தங்களது எஜமானனுமாகிய யமதர்மராஜனிடம் சென்று முறையிட்டார்கள். யமதூதர்கள் கூறுகிறார்கள், தலைவரே, உலகில் உள்ள ஜீவராசிகள் பாவம் புண்ணியம் இரண்டும் கலந்தது என 3 வகையான காரியங்கள் செய்கின்றனர். இந்த ஜீவராசிகளுக்கு அவர்களது செயல்களுக்கு ஏற்றவாறு பாவ புண்ணிய பயனை தரும் அதிகாரிகள் இவ்வுலகில் எத்தனை பேர்கள் உள்ளனர்? அவ்வாறு தண்டனை அளிக்கும் அதிகாரிகள் பலர் இருந்தால் எவருக்கு சுகம் எவருக்கு துக்கம் தர வேண்டும் என்பதில் நெறிமுறை ஒன்று போல இருக்காதே. ஏனெனில் ஒருவருக்கு ஒருவர் அபிப்பிராய பேதத்தினால் சுகம் கிடைக்க வேண்டியவனுக்கு துக்கமும் துன்பம் பெற வேண்டியவனுக்கு சுகமும் கிடைக்கலாமே. அப்பொழுது அறநெறி தவறுமே. இவ்வுலகில் செயல் புரிபவர்கள் அநேகம் பேர்கள் இருப்பது போல அதற்குரிய தண்டனை அளிப்பவர்களும் பலர் இருந்தால் அப்பொழுது தண்டனை அளிப்பவனது அதிகாரம் பெயரளவில் தானே இருக்கும். ஒரு சக்கரவர்த்தியின் ஆளுகைக்கு கீழ் பெயரளவிலான எத்தனையோ சிற்றரசர்கள் உள்ளனர் இல்லையோ? ஆகவே தாங்கள் ஒருவர்தான் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அவற்றின் தலைவர்களுக்கும் ஒரே தலைவர். தாங்கள் தானே ஜீவராசிகளின் பாப புண்ணியங்களை நிர்ணயிப்பவர். தண்டனை அளிக்கும் அதிகாரி இதுதான் எங்களது எண்ணம். பிரபுவே, இதுவரை இந்த பிரபஞ்சத்தில் தாங்கள் நியமித்த தண்டனைகளை யாரும் தள்ளியது இல்லை, அவமதித்தது இல்லை.
ஆனால் இன்று அற்புத சக்தி வாய்ந்த 4 சித்த புருஷர்கள் தங்களது கட்டளைகளை மீறி அவமதித்துள்ளனர். தங்களது கட்டளையின்படி நாங்கள் ஒரு பாவியை நரகத்திற்கு அழைத்துச் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் வலுவில் பாசக்கயிறுகளை அறுத்து அவனை விடுவித்தனர். அவர்களது உண்மை என்ன என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். எங்களுக்கு கூறலாம் எனில் தயவு செய்து கூறுங்கள். இதில் வியப்பென்ன தெரியுமா? இங்கு அஜாமிளன் நாராயணா என அழைக்கவே அங்கு பயப்படாதே என்று கூறிக்கொண்டே அவர்கள் வேகமாக வந்ததுதான். சுகமுனிவர் கூறுகிறார், தூதர்கள் இவ்வாறு கேட்டதும் ஜீவராசிகளை அடக்கி ஆளும் தேவனான யமதர்மராஜன் மகிழ்ச்சி பொங்க பகவானது திருவடித்தாமரைகளை தியானித்த வண்ணம் தன் தூதர்களிடம் கூறினார். யமதர்மராஜன் கூறுகிறார், தூதுவர்களே, எனக்கும் மேலே எனக்கும் அசையும் அசையா பொருள்களை கொண்ட இந்த பிரபஞ்சத்திற்கும் ஒரு அதிகாரி இருக்கிறார். துணியில் குறுக்கு நெடுக்குமாக இழைகள் ஓடியிருப்பது போல இந்த பிரபஞ்சமே அவரிடம் வியாபித்து உள்ளது. அவரது ஒரு துளி அம்சமான பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரும் இவ்வுலகை படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில்களையும் செய்கின்றனர். மூக்கணாங்கயிறு போடப்பட்ட எருது போல இந்த பிரபஞ்சமே அவரது ஆளுகைக்கு கீழ் உள்ளது. உழவன் தன் மாடுகளை முதலில் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு சிறிய கயிற்றில் கட்டி பின் அக்கயிறுகளை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு நீளமான பெரிய கயிற்றில் கட்டி வைக்கிறான். அதேபோல பகவானும் இவ்வுலகை அந்தணன் முதலிய வர்ணங்கள், பிரம்மச்சரியம் முதலிய ஆசிரமங்கள் என்கிற சிறு சிறு கயிர்களினால் கட்டி பின் அனைத்து வர்ணாசிரமவாசிகளையும் வேதம் என்கிற பெருங்கயிற்றில் கட்டி வைத்து உள்ளனர். இவ்வாறு அனைத்து ஜீவராசிகளும் அந்தணர் முதலிய பெயர்கள் அவரவர் கடமை என்கிற கர்மரூபமான தலையில் கட்டுண்டு பயந்த வண்ணம் தங்கள் தங்கள் ஆச்சார அனுஷ்டானங்களினால் அவரையே சேவிக்கின்றனர். யமனாகிற நான், தேவேந்திரன், அரக்கர்களின் தேவதையாக நிருதி, வர்ணன், சோமன், அக்னி, ஈசானன், வாயு, சூரியன், பிரம்மா, 12 ஆதித்யர்கள், விஸ்வே தேவர்கள், அஷ்டவசுக்கள், சாத்தியர்கள், 49 மருத்துக்கள், சித்தர்கள், 11 ருத்ரர்கள் மற்றும் ரஜோகுணம் தபோகுணம் நீங்கிய பிருகு முதலிய பிரஜாபதிகள் மற்றும் உள்ள தேவஸ்ரேஷ்டர்கள் ஆகிய எல்லோரும் சத்துவகுணம் மேலிட்டவர்களாக இருப்பினும் பகவானது மாயைக்கு ஆட்பட்டவர்களே. அவர்களும் பகவான் எதை எவ்வாறு என்ன உருவில் செய்ய விரும்புகிறாரோ என்பதை அறிந்தாரில்லை. அப்படி இருக்க மற்றவர்களை பற்றி என்னதான் சொல்லுவது? குடம், துணி முதலியவற்றிற்கும் உருவம் உண்டு. ஆனால் அவை தங்களை உலகிற்கு பளிச்சிட்டு காட்டும் கண்களை பார்க்க முடியாதல்லவா? அதே போலத்தான் நம் இதயத்தில் சாட்சியாக நிற்கும் பரமனை எந்த ஒரு பிராணியும் பொறிப்புலன்கள், மனம், பஞ்ச பிராணன்கள், புத்தி அல்லது சொல் முதலிய எந்த சாதனங்களாலும் அறிய முடியாது. அவர் அனைத்திற்கும் தலைவர், எவருக்கும் ஆட்படாதவர், சுதந்திரர், மாயையை ஆட்டிப்படைக்கும் மிக்க பெருமை வாய்ந்த புருஷோத்தமனான ஸ்ரீமன் நாராயணனுடைய தூதர்களும் அவரை போன்றே அழகிய திருமேனி, நற்குணங்கள், இயல்புகளோடு இவ்வுலகில் உலா வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தேவர்களும் கொண்டாடும் ஆச்சரியமான தெய்வீக திருமேனி கொண்ட அந்த விஷ்ணு தூதர்களை காண்பதே மிகவும் அரிது. அவர்கள் பகவானது அடியார்களை அவர்களது பகைவர்களிடமிருந்தும், யமனான என்னிடமிருந்தும் மற்றும் அக்னி முதலிய அனைத்து ஆபத்துக்களில் இருந்தும் எப்பொழுதும் காத்து வருகின்றனர். தர்ம நெறிகள் அனைத்தையும் சாட்சாத் பகவானே தான் நிர்ணயித்தார். அதன் நுட்பங்களை ரிஷிகளோ, தேவர்களோ, சித்த புருஷர்களோ கூட முற்றிலுமாக அறிய மாட்டார்கள். அசுரர்கள், வித்யாதரர்கள், சாரணர்கள் முதலியவர்களும் அறியார்கள். அவ்வாறிருக்க மனிதர்கள் எவ்வாறு அறிவார்கள்? பாகவத தர்மம், அதாவது பகவத் பக்தி பகவானாலேயே செய்யப்பட்டது. அது மிகவும் தூய்மையானது, இரகசியமானது. அதன் உட்கருத்தை அறிவதும் மிகவும் கடினம். அதை அறிபவன் பகவத் ஸ்வரூபத்தை, வைகுண்டத்தை அடைவான். தூதர்களே, பாகவத தர்மமான பகவத் பக்தியை அறிந்தவர்கள் நாங்கள் 12 பேர்கள்தான். பிரம்மதேவர், தேவரிஷி நாரதர், சிவபெருமான், சனத்குமாரர், கபில வாசுதேவமூர்த்தி, ஸ்வயம்புவமனு, பிரஹ்லாதன், ஜனக மகாராஜன், பீஷ்மர், பலிச்சக்கரவர்த்தி, சுகபிரம்ம ரிஷி மற்றும் நான், அதாவது யமதர்மராஜன். இவ்வுலகில் ஒரு மனிதனது முதல் கடமை அனைத்து கர்மங்களிலும் மிக மிக முக்கியமானது பகவானது திருநாமோச்சரணம், அதாவது திருநாமத்தை சொல்லுதல் முதலிய சாதனங்களால் பகவானிடம் பக்தி செலுத்துவதே. இது முனிவர்களது முடிவு.
தூதர்களே, பகவானது திருநாமோச்சாரணத்தின் பெருமையை பார்த்தீர்களா? பாவியான அஜாமிலனும் பகவன் நாமாவை ஒருமுறை உச்சரித்ததினால் யமபாசத்திலிருந்து விடுதலை பெற்றானே. பகவானது திருக்கல்யாண குணங்கள், திருவிடையாடல்கள், திருநாமங்கள் ஆகியவற்றை நன்கு கீர்த்தனம் செய்வது மனிதர்களது பாவங்களை நீக்கும் என்பது மட்டுமல்ல, அதன் உயர்ந்த பயன் அது முக்தியையும் அளிக்கும். ஏனெனில் பரம்பாவியான அஜாமிலன் மனம் ஒருமையின்றி ஊசலாடும் இறக்கும் தருவாயில் தனது மகனை நாராயணா என்று பெயரை சொல்லி அழைத்ததுதான். இவ்வாறு பெயரளவில் அழைத்த அந்த பெயர் பகவானது பெயர் ஆனதால் அவனது பாவங்களை களைந்து முக்தியை தந்தது. பேர் அறிஞனாயினும் அவனது அறிவு சிற்சில சமயங்களில் பகவானது மாயையில் சிக்கி மயங்குகிறது. கர்மங்களின் இனிய பயன்களை பரப்ப பேசும் அர்த்தவாதங்கள் அடங்கிய வேதங்களின் சொல்லிலும் மயங்கி வேள்வி முதலிய உயரிய கர்மங்களிலேயே மனம் வைக்கின்றனர். ஆதலால் மிக சுலபமான இந்த பகவன் நாம மகிமையை அறிந்தாரில்லை. இது என்ன பரிதாபமோ! ஆகையால் தான் அறிவாளிகள் நன்கு ஆராய்ந்து அறிந்து மெய், வாய், மனம் என முக்கரண சக்தியோடு முழு மனத்துடன் ஈடுபாட்டுடனும் பகவானிடமே பக்தி செய்கின்றனர். அந்த பக்தர்கள் என் தண்டனையை பெறமாட்டார்கள். முதலில் அவர்கள் பாவமே செய்வதில்லை. ஏதோ தவறுதலாக செய்ய நேரினும் அப்பாவம் பகவானது திருநாமத்தை ஓதுவதால் அந்த நொடியிலேயே அழிந்து விடுகிறது. நற்செயல்களையே செய்து கொண்டு அனைத்திலும் சமநோக்குடையவனாக பெறுவதற்கு உரியவனாகவும் அதற்கான சாதனமாகவும் பகவானையே பற்றுக்கோடாக நினைத்து அவரையே அடைக்கலம் புகுபவனது உயர்ந்த புகழை, தூய்மையான சரிதத்தை தேவர்களும் சித்தர்களும் அன்போடு பாடுகின்றனர். பகவானது கதாயுதம் அல்லவா அவனை காத்து வருகிறது. தவறையும் நீங்கள் அவர் பக்கம் செல்லாதீர்கள். அவர்களுக்கு தண்டனை அளிப்பதற்கான திறன் நம்மிடம் இல்லை. சாட்சாத் காலதேவனிடமும் இல்லை. பகவானது திருவடிகளின் பெருமை பற்றிய ருச்சியறிந்த பெரிய பெரிய பரமஹம்ச ஆசிரமிகளான சந்நியாசிகள் யான் எனது என்கிற பற்றை முற்றிலுமாக நீக்கி பகவான் முகுந்தனது திருவடித்தாமரைகளின் மகரந்த தேனை நிரந்தரமாக உண்டு மகிழ்கின்றனர். இந்த மகரந்த தேனை பருக வெறுக்கும் தீயவர்களையும் மற்றும் இறைவனை மறந்து தான் தன் குடும்பம் என அதிலேயே பற்று வைத்து அதன் பாரத்தை சுமப்பவர்களான நரகத்தின் கோட்டை வாயிலை தட்டும் வீணர்களையும் இங்கு அழைத்து வாருங்கள். எவர்களுடைய நாக்கு பகவானது கல்யாண குணங்களையும் திருப்பெயர்களையும் சொல்லுவதில்லையோ, எவர்களுடைய மனம் அவரது திருவடித்தாமரைகளை நினைக்கவில்லையோ, எவர்களுடைய தலை ஸ்ரீமன் நாராயணனது சரணங்களை வணங்கவில்லையோ, பகவானது சேவையின் இன்சுவை மறந்து நிற்கும் அந்த பாபிகளை நம்மிடம் அழைத்து வாருங்கள். இன்று எனது தூதுவர்கள் பகவானது பார்ஷதர்களிடம் தவறு செய்து அதனாலேயே பகவானையே அவமதித்து விட்டனர். இது எனது தவறுதான். ஆதி புருஷரான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் நாங்கள் செய்த இந்த தவற்றை மன்னித்து அருள வேண்டுகிறேன். நாங்கள் அறிவிலிகள்தான். இருப்பினும் அவரது அடியார்கள் அவரது கட்டளைப்படி நடக்க இருகை கூப்பி தயாராக நிற்கிறோம். அவரோ அனைத்து பெருமைகளும் நிறைந்தவர். அவர் எங்களை மன்னிப்பதுதான் நியாயம். அதுதான் அவருக்கு அழகு. சர்வாந்தர்யாமியாகவும் அமுதப்பிழியாகவும் விளங்கும் அனந்தனான அந்த பகவானை வணங்குகிறேன். ஸ்ரீ சுகர் கூறுகிறார், குருகுல திலகமே, ஆகவே பெரிய பெரிய பாவங்களும் முடிவான சிறந்த பிராயச்சித்தம் பாவத்தின் வாசனைகளும் அடிவேருடன் கிள்ளிக்களையும் சிறந்த பிராயச்சித்தம் ஒன்றேதான். அதுதான் பகவானது திருக்கல்யாண குணங்களையும் திருவிளையாடல்களையும் திருநாமங்களையும் வாயார மனதார ஓதுதலே ஆகும். இதனால்தான் உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் ஏற்படும் என்பதை நீ நன்கு அறிந்துகொள். பகவானது பெருமைகளை கூறும் கருணை நிரம்பிய திருக்கதைகளை அடிக்கடி கேட்பவனும் கூறுபவனுமான ஜீவனது இதயத்தில் அன்பே வடிவான பக்தி உதயமாகிறது. அந்த பக்தியினால் ஆன்மா தூய்மை அடைவது போல கிருஷ்ணம், சாந்திராயணம் முதலிய விரதங்களால் தூய்மை அடையாது. பகவானது ஸ்ரீ கிருஷ்ணனது திருவடித்தாமரைகளின் மகரந்தத்தை அனுபவிக்க விரும்பும் வண்டு போன்ற பக்தன் இயல்பாகவே மாயையின் செயல்களான பெரியோர்களால் நிந்திக்கப்பட்ட, துன்பமே அளிக்கக்கூடிய, முன்பே வெறுத்து ஒதுக்கப்பட்ட உலகியல் விஷயங்களில் மனம் வைக்க மாட்டான். ஆனால் அந்த தெய்வீக தேனை பெருக மறுக்கும், வெறுத்து ஒதுக்கும் உலக விஷயங்களில் கொண்ட ஆசையால் அறிவு மங்கிய அறிவிலி தன் பாவங்களை கழுவ பலவிதமான பிராயச்சித்த கர்மங்களை செய்கிறான். இதனால் அவனது கர்ம வாசனைகள் அழிவதில்லை. ஆகவே அவன் மேன்மேலும் பாவச் செயல்களையே புரிந்த வண்ணம் இருப்பான். மன்னவா,
தங்கள் தலைவரான யமதர்மராஜனது திருவாய்மொழியாக பகவானது பெருமைகளை கேட்டறிந்த யமதூதர்கள் அஜாமிளனது கதையை நினைத்து நினைத்து மிகவும் வியந்தனர். அது முதல் அவர்கள் யமதர்மராஜன் கூறியதில் மிக்க நம்பிக்கை கொண்டார்கள். அது முதல் பகவானுடைய பக்தர்களை கண்ணால் காணவும் அஞ்சினார்கள். பகவானுடைய அடியார்களை யமதர்ம பட்டினத்திற்கு கொண்டு வரக்கூடாது என்று சந்தேகத்திற்கு இடமில்லாமல் உணர்ந்து கொண்டார்கள். இந்த சரித்திரம் இரகசியமாக மறைத்து போற்றத்தக்கது. மலைய பர்வதத்தில் பொதிகை மலையில் விளங்கும் பகவான் அகத்திய முனிவர் பகவான் ஸ்ரீமன் நாராயணனை பூஜிக்கும் சமயத்தில் இந்த கதையை எனக்கு சொன்னார். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 6வது ஸ்கந்தத்தில் 3வது அத்தியாயம் முற்றிற்று. ஆழ்வார்கள் திருவடிகளை சரணம். திருவாய்மொழி நம்மாழ்வாரால் அருளி செய்யப்பட்ட 8ஆம் பத்தில் 6ஆம் திருவாய்மொழி எல்லியும் என்று தொடங்கும் பாசுரங்கள் திருக்கடித்தானம் என்ற திவ்ய தேசத்தை பற்றி கூறப்பட்டுள்ளது. ஆழ்வாருக்கு அருள நினைத்த பகவானின் ஆசையை நினைத்து இனியராய் அதை சொல்லி அனுபவிக்கிறார் ஆழ்வார். செல்வமிகு வேதியர் உரையும் திருக்கடித்தானம். எல்லியும் காலையும் தன்னை நினைத்தழ நல்ல அருள்கள் நமக்கே தந்தருள் செய்வான். அல்லியன் தன்னத்துழாய் முடியப்பனோர் செல்வர்கள் வாழும் திருக்கடித்தானமே. என் நெஞ்சில் உறைபவன் திருக்கடித்தான பெருமான். திருக்கடித்தானமும் என்னுடைய சிந்தையும் ஒருக்கடுத்து உள்ளே உரையும் பிரான் கண்டீர். செருக்கடுத்து அன்று திகைத்த அறக்கரை உருக்கடவாளி பொழிந்த ஒருவனே. 3 உருவினனாக தோன்றில் ராமபிரானே இங்கு உரைபவன். ஒருவர் இருவரோர் மூவர் என நின்று உறவு கறந்து உள்ளும் தோறும் தித்திப்பான். திருவமர் மார்பவன் திருக்கடித்தானத்தை மருவி உரைகின்ற மாயப்பிரானே. என் கொடிய வினைகளை அறுத்த மாயப்பிரான் இங்கு உரைகின்றான். மாயப்பிரான் என்பல் வினை மாய்த்தர நேசத்தினால் நெஞ்சம் நாடு குடிகொண்டான். தேசத்து அமரர்கள் திருக்கடித்தானத்தை வாசல் பொழில் மண்ணுகோள் கோயில் கொண்டானே. குடக்கூத்து ஆடிய அம்மான் கண்ணன் இந்த கோயில் கொண்டுள்ளான். கோயில் கொண்டான் தன் திருக்கடித்தானத்தை. கோயில் கொண்டான் அதனோடு என் நெஞ்சகம். கோயில் கொள் தெய்வமெல்லாம் தொழ வைகுந்தம் கோயில் கொண்ட குடக்கூத்த அம்மானே. என் துன்பங்களை நீக்கியவன் திருக்கடித்தானத்தில் எழுந்தருளியிருக்கிறான். கூத்த அம்மான் கொடியேன் இடர்முற்றவும் மாய்த்த அம்மான் மதுசூதத்தம்மம் மானுரை. பூத்த பொழில் தன் திருக்கடித்தானத்தை ஏத்தனில்லா குறிக்கொண்டன் மின்னிடரே. தேவர்கள் விரும்பி தொழும் திருக்கடித்தானம். கொன்மின் இடர்கட உள்ளத்து கோவிந்தன் மண்வின் முழுவதும் அளந்தவொன் தாமரை. மன்னவர்தாம் தொழ வானவர்தாம் வந்து நன்னு திருக்கடித்தான் நகரே. திருக்கடித்தானத்தை தனக்கு உரிய திவ்ய தேசமாக கொண்டவன். தானனர்கள் தலை சிறந்தெங்கெங்கும் வானின் நிலம் கடல் முற்றும் எம்மாயர்க்கே. ஆனவிடத்தும் என் நெஞ்சும் திருக்கடித்தான நகரும் தனதாயப்பதியே. ஆயர்குல அற்புதன் திருக்கடித்தானத்துள் உரைபவன். தாயப்பதிகள் தரை சிறந்தெங்கெங்கும் மாயத்தினால் மன்னி வீட்டினுரைந்தான் உரை. தேசத்து அமரர் திருக்கடித்தானத்துள் ஆயர் கதிபதி அற்புதன் தானே. என் நெஞ்சில் நிறைந்து நிற்பவன் திருக்கடித்தான அற்புதன் நாராயணன். அற்புதன் நாராயணன் அறிவாமணன் நிற்பதும் மேவி இருப்பதும் என் நெஞ்சகம். நற்புகழ் வேதியர் நான்மறை நின்றதிர் கற்பகச்சோலை திருக்கடித்தானமே. இப்பாசுரங்களை பாடுவோர் வைகுந்தத்தில் வாழ்வார்கள். சோலை திருக்கடித்தானத்து உரை திருமாலை மதில் குருகூர் சடகோபன் சொல். பாலோட முதன்ன 1020 மேலை வைகுந்தத்து இருந்தும் வியந்தே. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீஹரையே நமஹ. ஸ்ரீஹரையே நமஹ. ஸ்ரீஹரையே நமஹ.